வெல்கம் டு ஐரக்ஸின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்த வழியாக போகாதே. போவோம். ஓ, மஞ்சுமல் பாய்ஸ். இதில் நடக்காதீர். நடப்போம். அபாயம் எட்டி பார்க்காதீர். பாப்போம். குதிக்காதீர். குதிப்போம். இங்கே மூன் வாக் செய்யாதீர். இங்க இருக்கடா. இது மூன் வாக்காடா? ஆமா. நாய் வாக் மாதிரி இருக்கடா. சூப்பர் வாக்கா இருக்கு. வா, நீ ஏரியா. இங்க என்ன போட்டுருக்கு? இங்கே உருப்படாமல் போவீர். ஆஹா, உருப்படணுமா? அல்ல, இத மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணுவோம். வேற ஒண்ணு பாப்போம். நிறுத்துக்கடா. என்ன எழுதி இருக்கு? உருப்படாதீர்னு போட்டு. அப்ப உருப்பட வேண்டியதானா? பணம் சம்பாதிக்காதீர்னு எழுதி இருக்காங்க. சம்பாதிக்க வேண்டியதானா? குடும்பத்தை காப்பாற்றாதீர்னு போட்டிருக்கோம். அதை சேர்த்துக்கிட்டு குடும்பத்தை காப்பாற்றுவேன்னு இறங்க வேண்டியதானா? அந்த போடத்தை கூம நீதானா? என்ன எல்லாம் எப்படி எழுதி எப்படி? எல்லாம் கரெக்டா எழுதி வைக்கணும்ல. குதிக்காதீர். இத பண்ணாதீங்கன்னா அதை வேணும்னே பண்றீங்க. எப்படி பண்ணணும்னு பாக்குறீங்க. ஆமா. ஏன்டா? அது ஒரு கியூரியாசிட்டி கேக்குறாங்கல்ல. அங்க போனா செத்து போயிருவீங்க. அது எப்படி? அது என்னன்னு திரும்ப பாக்கணும்ல. தில்லாலங்கடி ஜெயம் ரவி பால்களை கிக் இல்லாம இருக்க மாட்டார். அடுத்த வேளை சோத்துக்கு வக்கீல்ல அம்யூஸ்மெண்ட் கேக்குதோ? இங்க பார், இன்னொரு வாட்டி எங்கயாச்சும் நிக்காதீர்னா நின்னீங்க காலை வச்சு போய் பாத்துக்க. எருவு மாடு மாதிரி இருக்க கூட சுத்திக்கிறேன். ஒரு அட்வென்ச்சர்க்காக வந்தோம். அட்வென்ச்சர் இங்க வா. நீ முதல்ல அட்வென்ச்சர் வா. உள்ளத்துக்கு தள்ளிடுவா. 90 ml பாய்ஸ். சரியான குளிரா இருக்கா ஊட்டி. ஒற்றை எடுக்காம வந்துட்டானப்பா. எடுத்து வரலையா? குளிர் தெரியாதாப்பா? என்னப்பா சரி, இங்கெல்லாம் இருக்காதீங்க. உள்ள போங்கயா. மோசமான இடம் இதெல்லாம். இதெல்லாம் வந்து இளந்தாரி பேரு இப்ப நிக்க கூடாது. அப்படியா? சரி சரி, போயிட்டு அழிஞ்சு வாழ்ந்துக்காங்க. நாங்க போறோம். நீங்க போங்க. நீங்க போங்க. போங்க நீங்க போங்க. பாத்தீங்களா? பாத்து. உள்ளூர்காரன் ஏதோ அலர்ட் மாதிரி குடுக்குறான். வாங்கடா உள்ள போயிருவோம். என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டான். எனக்கு என்ன பயம்? தெரியுதுடா, கால் எடுக்க வந்து இதா இருக்கு. டேய், உள்ளூருக்கு நடுங்குதுடா. எனக்கு என்ன பயம்? ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம அங்க கொண்டு போய் அந்த முட்டை பாறை இருக்கு பாரு. அந்த முட்டை பாறை. முட்டை பாறையில உட்காந்து சுத்து கும்மு இருட்டா இருக்கு. என்ன ஊத்துறதும் தெரியாது, என்ன குடிக்கிறது தெரியாது. அட பாவிகளா, செத்து. வேணாண்டா, சொல்றத கேளுடா. இல்ல போய் ரூம்ல உட்கார்ந்து அடிப்போம்டா. பயப்படுறவங்கலாம் என்கிட்ட வராத. நீ போ. எனக்கு பயமா? எனக்கு பயமா இருக்குடா. சொல்லியே உசுது. என்னடா பயம் எனக்கு? பயம்லாம் கிடையாது. விஜய் போச்சா? அந்த பையமா இருக்கு. தம்பி தம்பி, ஏமா பாத்து 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 பா. ஏப்பா, என்னப்பா இடம் தெரியாத இடத்துல வந்து இப்படி வந்து படுத்து கிடக்க? தெரியாதெல்லாம் பாறை இருக்குல்ல, அதான் தெரியல. ஏப்பா, இது ரொம்ப மோசமான இடம்ப்பா. இங்க வந்து இப்படி படுத்து கிடக்கேப்பா. ஒண்ணும் தெரியாம. இல்லையாப்பா, நீ தான் தனியா வரதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரையும் காணுமே. நிப்பாட்டு. இந்த வராங்க. என்ன டீ வாங்க போற கேப்ல என் ஃப்ரெண்டுக்கு பேய் கதை சொல்லி பயமுடுத்த பாக்கு. பேய் கதை கிடக்குப்பா, பேய் கதை. கொஞ்சம் குனிஞ்சு பாருங்கப்பா. உருண்டு உருண்டு தூங்கிட்டு தான் அந்த பையன். அப்படியே உருண்டு விழுந்தாங்கன்னா ஒரு எலும்பு காணுமா? அதனாலதான் உள்ள போய் படுத்துட்டோம். இல்லையே, பாறையில படுக்க போட்டு நீ உள்ள போய் படுத்தியா? என்னங்க, என் மச்சான் ஊர்ல மாட்டான் தெரிஞ்சுதான் விட்டு போனான். தம்பி, அது பரவாயில்லப்பா. இந்த கரடி சிறுத்தெல்லாம் இருக்குப்பா. கொலை பசியில சுத்திட்டு இருக்கு. இவனுடைய கறி எல்லாம் கிடைச்சதுன்னா ஒரு எலும்பு தேவை. என்ன இந்த பாறையில படுக்க வச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் படுத்துட்டு வரீங்க. நடந்தது என்னன்னு கேட்டுட்டு நீ பேசு. நைட்டு வந்து ஊத்தும் போது என்ன தண்ணியே கலக்காம ஊத்தி அடிச்சு கெச்ச போதை ஆகி நீங்க மட்டை ஆயிட்ட. நாங்களும் சரியான போதையில இருந்தனால தள்ளாடி தூக்கிட்டு போக முடியாது. சரி, இங்கே ரெஸ்ட் எடுன்னு இங்கேயே போட்டுட்டு குளிர் தாங்கலையான்னு உள்ள போய் படுத்தோம். விடிஞ்ச உடனே எந்திரிச்சு என்ன நிலைமையில இருக்கேன்னு பாக்கலாம்ன்றத நீ சேஃபா தான் இருக்க. இட்ஸ் a fun டா. டேய், இங்க பாருடா. அம்பானி வீட்டு கல்யாணம் இந்த மலையில இருந்து தெரியுது. கல்யாணம் ப்ரீ வெட்டிங்ல சொன்னாங்க. இதுதான்டா காவேரி யாரு இங்க ஓடுது பத்தியா? இங்க இருந்து குதிச்சு நம்ம குளிச்சோன்னு வச்சுக்க. என்ன பண்ண போறீங்க? அறிவு விட்டவங்களா? முகரைய பார்த்தாலே தெரியுது வெளியூர்னு. இதுக்குள்ள குதிச்சு நீங்க வந்து குளிக்க போறீங்க. பைத்தியக்காரன் மாதிரி பேசாதீங்க. அது எவ்வளவு ஆழம்? ஃபுல் டேஞ்சர். ஆழம் கம்மியா தான் இருக்கும். அடிச்சுட்டு போயிடும். ஆறியாது. அது மட்டும் இல்ல, சுழல் இருக்கு. சுழலா? ஐயோ, சுழல் நான் பார்த்ததே இல்லையே. நான் 2-3 தடவை பாத்திருக்கேன். பாத்தியா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நல்லா இருந்தது. செகண்ட் டைம் பாக்கும்போது செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. எதை சொல்றாரு? எடுத்தாங்கல்ல சுழல். தம்பி தம்பி, உள்ளது. அந்த பாருங்க.
டேய் இங்க பாருங்கடா, பண்ற காமெடியும் நல்லா இல்ல, நீங்க செய்ய போற செயலும் நல்லா இல்ல. இதெல்லாம் அமையா டேஞ்சர், பாத்துக்கங்க. காலையில இருந்து ஜோக் போட்டு நீங்க ஒரு ஜோக் விழுந்துருக்கீங்க. ரிஸ்க் பாத்துக்கங்க. அதுக்கு மேல புரியுப்பா, குறிச்சு விளையாடுங்க. இங்க பாரு, அதுல என்ன போட்டிருக்கு அங்க பாரு. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 இருக்கா, இன்னைக்கு 33 ஆகும்போது. ரைட், கரெக்டா இருக்கா இல்லையாங்க? ஆழமே இல்ல, கம்மிதான், இடுப்பளவு தான் தண்ணி இருக்கு. இதுக்குள்ள முங்கி இப்ப யார் அதிகமா மூச்சு பிடிக்கிறான் டெஸ்ட் பண்ணி பாப்போமா? கிணத்துல நான் 1 நிமிஷம் இருப்பேன்டா, உள்ள போய் கல் எடுத்துட்டு வந்து காட்டுவேன்டா பசங்க கிட்ட. அது சும்மா அந்த இவங்க யார் தெரியுமில, படிக்கட்டுல கல் இருக்கான், அத போய் எடுத்து வந்து உள்ள போய் எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறது. இப்ப காட்டுமா, நான் அவங்க நிரூபிக்கிட்டு வாடா, வாடா, ஐயோ. அம்மா, டேய் டேய், நீர் கொஞ்சம் தண்ணி ஏறுற மாதிரி இருக்கா, கொஞ்சம் அதிகமா. கல்லு இல்ல மண்ணா இருக்கு. மண்ணை விடுறா, எங்க அவடே எந்திரிச்சு வாடா. வர மாட்டான்டா இவன் வந்து கடைசி வரைக்கும் உள்ள இருந்து வரேன்னு சொல்லிட்டு வர மாட்டான். அவன் வந்து பெரிய ஆளு ப்ரூவ் பண்ணனும். டேய் டேய் டேய், பாத்து வாடா. டேய் தண்ணி வேற ஏறுதுடா. டேய் மாப்ள, தண்ணி ஏறுதுடா. டேய் தள்ளுதுடா, அவன் தள்ளுதுடா. காண மாப்ள, அவன காண மாப்ள. ஐயோ நண்பா, ஏய் நண்பா, நண்பா சுபாஷ் 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 அண்ணே, தகப்பத்து அண்ணே. என்னப்பா சுபாஷ், என்னடா ஆச்சு? ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. என்னடா ஜஸ்ட் மிஸ் ஆயி போச்சு? ஆமாடா, 33 கனெக்ட் பண்ணேன், இப்ப 31 தான் இருக்கு. ரெண்டு தண்ணியில குடிக்க முன்னாடி சொன்னேன், இப்ப வந்து சுபாஷ் சுபாஷ்னா சுபாஷ் போயிட்டான் போ. எங்க வந்தான்னு எனக்கு சொல்லு. இங்கதான் விழுந்தான். அவனை காப்பாத்துறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நீமே காப்பாத்து. அப்பா 33 ஆயிடுச்சியா? என்ன ஆட்டம்! உள்ளூர்கார சொன்னா கேட்கணும். ஆட வேண்டியது, அப்புறம் போயிட்டாங்க. தலைங்க நல்லா சுபாஷ் சுபாஷ். அண்ணா, என் நண்பர்கள் 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க, எங்க ஆள காணோம். ஏய் நீயா? அட பாவி, உன்னைய காணோம்டா. அவன் உள்ள போய் தேடி இருக்காங்க. என்ன சொல்றீங்க? நீ எங்க போன? நான் உள்முங்க நீச்சல்ல போய் பாலைஸ் வாங்கி சாப்பிடலாம்னு போனேன். எப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பாரு. உசுர கொடுத்து காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறீங்க. அட பாவி, பாலைஸ்க்கு முங்கு நீச்சல் அடிச்சா போய் விட்டுட்டு போயிருக்கான். என்னாச்சு இப்ப? என்ன நடக்குது? ஒண்ணுல உன்னைய தேடிக்க, நீ போய் தேடு போ. அந்த தப்ஸ்டைலே அப்படியே சட்டையை அவுத்துட்டு போய் நின்னு முதுக காமிச்சோம்னு வச்சுக்க, அப்படியே 10 பேர் மசாஜ் பண்ண மாதிரியே இருக்கும். வாங்க போ. இந்த குற்றால அருவி எங்க இருந்து வருதுன்னு போய் பாப்போமா? மேலே ஏறி பார்க்கணும். உங்களுக்கு ஏன்டா அப்படிலாம் தோணுது? அது எங்க இருந்து உருவானா, அது எங்க உருவாகுன்னு யாருக்குடா தெரியும்? எப்ப பார்த்தாலும் ஏன்டா கோளாராவே யோசிக்கிறீங்க? எங்க மூளை, இந்த மூளை தானே இது. அந்த மூளையை வெளிய எடுத்துரு. டேய், கூட்டத்துக்கு இவன மாதிரி எவனா ஒருத்தர் தேவையில்லாத இன்டென்ஷனை கிரியேட் பண்ணி விட்டு போயிடுறாங்க. அதை தேடியே போய் வாழ்க்கையை வந்துடாதீங்க. சொல்றது கேளு. வா போவோம். அட்வான்ஸ் ட்ரிப் வரியா வரலையா? வரல. இங்க எல்லாமே குளிச்சிட்டு இருக்காங்க, மேல நம்ம தனியா குளிக்கலாம். ஓடா. எதுக்கு தனியா குளிக்கணும்? நானே குளிச்சுக்க போறேன். ஏய் உடுடா, நான் வரடா. டேய் விட்டு தூங்கடா. டேய் இன்னும் எவ்வளவு தூரம்டா போகணும்? தேமா சொன்னா இருக்கு. வா பேசாம வா. ஏய் எங்கடா இருக்கு? அது தமிழ்நாடா இல்ல பக்கத்து ஸ்டேட்டா? எல்லாம் நம்ம ஊருக்கு. இப்படியே கூட்டு போய் சபரிமலை கோயில பார்க்க வச்சிருக்கீங்க. பார்த்து சந்தோஷம் பார்த்து வருவான். தரிசனம் பண்ணிட்டோம். வா வாடா 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 வாடா. இவன் இப்படி வராம இருந்திருக்கலாமோ? பாத்தியாடா? சரியான வயவரு. சரியான பான்சி. எப்படி வந்துக்க மாட்டா? ஃப்ரெஷ். சரி, ஃப்ரெஷ் வாட்டர்ல அப்படியே குளிச்சு எந்திரிச்சு அப்படியே வீட்டுக்கு போயிடும். வா. எது இந்த குட்டையிலையா? அப்புறம் தண்ணி அப்படியே போய் இந்த பாறையில வளர்த்திட்டு இருக்கு பாரு. ஆமா, அதுல ஒரு படுத்துக்கிட்டு குளிச்சோம். அப்படியே போயிருவேன் அருவியில. ஜிரி 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 ஜிரின்னு. இவன் தான் என் வயவுல இருக்கான். நான் அப்படியே குட்டையிலே குளிச்சுக்கிறேன். நீங்க வேணா போய் அப்படி குளிங்கடா. பயப்படுறியா? ஆமாடா, பயந்தேன், பயந்துட்டேன். என்ன மாமா எங்க மாதிரி என்ன uncle. பூமர் மாதிரி ஆயிட்டு? அங்கிள் பூமர் தான் நானு. நாங்க அந்த எட்ஜ்ல நிக்கிறோம். போட்டோ எடுக்கிறீங்களா? எடுக்கிறேன். எடு. வீடியோவே எடுக்கிறேன். அவ்வளவுதான். எவிடன்ஸ் தேவையில்ல. ஏய் உங்களை நான் எதுவும் வீடியோல இந்த மாதிரி வந்து குளிக்க சொல்லலையே. நீ எல்லாம் ஒண்ணும் சொல்ல. நாங்க தான் என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்ணுக்காக வாக்கு மூலம். ஏய் வளக்குறா. ஏய் வளக்குறா. அதுக்கு மேல போகாதீங்கடா, சொல்றேன் கேளுங்கடா. ஏய் அங்க இல்லங்கடா. ஏய் சொல்றேன் கேளுடா. டேய் குழந்தை கதை சொல்ற, குழந்தை பெக்கறதுக்கு நீ இருக்கணும்ல, மூளை அதுக்கு செத்துறா, அது நீடா போல. போச்சு. வீடியோ வீடியோ
இவர் இருந்துடுறாரு. boss. ஐயோ, டேய், இப்ப நம்ம 2 பேருமே அவனை கூட்டு வந்து கொலை பண்ண மாதிரி பேசுவோம் இல்லடா. அவங்க வீட்ல என்னடா பதில் சொல்லுவோம் நம்ம? ஐயோ. ஏய் மச்சான், இன்னொரு இடத்த கண்டுபிடிச்சிட்டா வாங்கடா. அவளே உள்ள வாடா. ஐயோ அப்பா போன போறா. இந்தா மைக் அப்படிங்கடா. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம், உங்க சங்காத்தமே வேணாம், நான் கிளம்புறேன். என்ன பயப்படுறான்? நான் போவோமா? அனிமல் பாய்ஸ்னு படம் வந்திருக்கு பாத்தீங்களா? பாருங்க ப்ரோ, போய் பாருங்க, தயவு செஞ்சு போய் பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்காது. வீட்ல என்ன ஃபோன் பண்ணா கெடுக்கவே இல்ல. இருடா, உன் டிக்கெட் போட்டு வேஸ்ட். வெயிட் பண்ணு, ஒரு நிமிஷம். இல்லடா, இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க சொல்றேன். இப்பதே பார்க்க போறாரு. வேலை செய்யற இடத்துல ஃப்ரெண்டா? ஓகே, தெரியாது, கொஞ்சம் கம்முன்றேன். அப்படி ஒரு இது நாங்கலாம் அட்வான்ஸ் டீம் பாய்ஸ் மாதிரி நாங்க அப்போ வந்து 90 ml பாய்ஸ்னு ஒரு குரூப் வச்சிருந்தோம். அதுல நீ இருந்தியா? அந்த மாதிரி ஒரு நாள் இவெல்லாம் பாருங்க ட்ரெயின்ல போகும்போது தொங்கிக்கிட்டே போறேன்னு இவன் தான் இப்படி விட்டுட்டே போயிட்டு கையை வலிக்கி விட்டுச்சு. சீட்ல இருந்து ஒரே ஜம்ப். இளைஞ கையில படம் பாத்திருக்கீங்களா? அப்படியே ஒரு கையை பிடிச்சா பாருங்க, அப்படி திருப்பி தூக்கி போட்டா புரட்டு உள்ளதுக்கு போட்டாங்க, மூட்டையை போட்டுற மாதிரி. சரியான மேட்ச், செமஸ்டின் ஆகி போச்சு. அப்புறம் அந்த பார்த்து சூப்பரா பண்ணிருக்கீங்க, அவங்கள காப்பாத்துறீங்க, நம்பர் எல்லாம் வாங்கிட்டு எந்த ஸ்டேஷன்ல நடந்துச்சு? அந்த மாதிரி நடந்து போச்சு. இன்னொரு கரடி வந்துச்சு. கொட்டப்பேட்டான்னு ஒரு இடம் கொடைக்கானல்ல. தொட்டப்பட்டாடா? கொட்டப்பட்டா கொடைக்கானல் தொட்டப்பட்டா இருக்குல்ல, அங்க பார்த்தா கரடி வந்து குறுக்கால நின்றுச்சு. டக்குன்னு அது குட்டி போட்டுருக்கு போல, தெரியாம கிட்ட போயிட்டான் மாப்பிள. அப்புறம் நான் தான் போயிட்டு அந்த கரடியை ஒண்ணு சண்டை போட்டு சமாளிச்சு அனுப்பிவிட்டேன். டக்குன்னு அது புருஷன் கரடின்னு நினைச்சு விட்டுருச்சு. நானும் பாத்துக்கிட்டு தெரியுதா இவன் யாருன்னு தெரியுதா? பால்வாடியா? பால்வாடியா? எக்ஸ்கர்ஷன் உருட்டேதான். ஸ்கூல் படிக்கிறப்ப எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்டாங்களே, என்னடா சொன்னேன்? வீட்டுல இருக்க மாட்டாங்க. 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு அயன் படம் ரிலீஸ் ஆயிருக்குமாப்ல, படம் சூப்பரா இருக்கு, வாடா கூப்பிட்டு என்னடா சொன்னேன்? வீட்டுல விட மாட்டாங்க. 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் முடிச்சு டேய் பசங்க எல்லாம் சேர்ந்து ராமேஸ்வரம் போலாம்னா அப்ப என்னடா சொன்னேன்? வீட்டுல விட மாட்டாங்க. டேய் காலேஜ் செமஸ்டர் லீவு, எல்லா பசங்களும் சேர்ந்து எங்கயா ஊருக்கு போலான்னு கூப்பிட்டோம், என்னடா சொன்னேன்? அம்மா தருவாங்கன்னு சொன்னேன். வேலை முடிச்சு கோவா பிளானுக்கு என்னடா சொன்னேன்? அம்மா விட மாட்டாங்க. டேய் பண்ணாடா, இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் படத்துக்கே கூப்பிட்டேன்டா உன்னை, அதுக்கு என்னடா சொன்னேன்? இல்ல பொண்டாடி தருவானு 6 மணி ஆனா வீட்டுக்கு போயிருவாங்க. இவன் ஒரு ஆளு பையங்கிறத அப்படி சிம்பாலிக்கா சொல்றான். குடும்பத்துக்கு இல்ல, மறந்துட்டு பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கான். அட்வான்ஸ் பண்ணது ஃபுல்லாமே நானு. இதெல்லாம் இவன்ட்ட வந்து நான் சொல்லனே, இது இவன் பண்ண மாதிரியே ஒரு கதையை மாத்திருக்கான். பாடா, நீ எல்லாம் சினிமா எடுக்க போலாம்டா. ஏன்டா ஸ்கிரீன் பிளே நல்லா பண்றியடா? உள்ள நடந்து போடு போய். கூட்ட கூட்டமா போறாங்க. கண்டிப்பா அது லவ்ஸ் மேட்டரா தான் இருக்கணும். டேய் எங்க அப்படி பாஞ்சிட்டு போற? ஏதோ சாவு வீட்டுல பணத்தை பார்த்து பாயிர மாதிரி பாயிர. இல்ல அது இல்ல. ஐயோ எங்க மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு படம் வந்துச்சு கூட கோகல. பாத்துட்டியா? என்ன மாதிரி எடுத்துறாங்க படம். அது வீங்க உளுந்தறனா போய் பாத்து வந்தறாங்க. எங்க போற? போயே பாத்துறலாம். அதுக்குள்ள இறங்கி ஏண்டா மாடு அந்த படமே அப்படி அவனு உள்ள போய் மாட்டினா என்ன ஆகுன்றத பத்தி தான் கதையே. அதையே பாத்துட்டு வந்து உள்ள போய் இறங்க போறியா நீங்க? இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல? இன்ட்ரெஸ்டா இருக்கா? பாஸ் பயப்படாதீங்க, அந்த குழி சின்னதா இருக்கு. அந்த படத்துல வேற மூடிட்டாங்க. தைரியமா நாங்க போலாம். போயிட்டு சுபாஷ் அப்படி கத்தற ரீல்ஸா போட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த பாட்டை வேற போட்டோம்னா செமையா இருக்குங்க. எப்படி போனோம் கூட்டம் போட்டு காட்டுங்க. இந்த காட்டுறேன் சார் ஃபாரஸ்ட் ஆபீசர் காடு சார் கோயிலுக்குள்ள போறான். மாட்டி விடுங்க. படம் மாட்டி வந்திருக்கான். இவனை புடிங்க சார் புடிங்க சார் புடிச்சு போங்க சார். இந்த படம் ஒண்ணு எடுக்க விட மாட்டாங்க. எந்த படத்துல எதை பண்ணாதீங்கன்னு சொன்னா பண்றதுக்கு ஒரு கூட்டம் தெரியுமா சார்? இவனை பொளக்கிற பொலையில எவன் இந்த கேட்டை படத்தை பார்த்துட்டு என்ன அட்டூழியம் பண்றாங்க. நல்ல பெரிய கேட்டா போட்டு வைங்க சார், எவனா குதிச்சிட போறாங்க. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது இந்த படம் பயங்கர இது கொடுக்குறாங்க. ஆனா கதைலாம் தெரிஞ்சிருச்சு. ஆனா எங்களுக்கும் பார்க்கணும்னு ஆசை தான். ஆனா பார்க்கதான் இன்னும் போகல. ஆமா, இன்னும் பார்க்கல நாங்களும் அந்த படம். ஆனா பயங்கரமா இருக்கு அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க. பில்டப்பா அது தியேட்டர்ல போய் பார்த்தாதான் தெரியும். ஆமா, ஒருவேளை எக்ஸ்பெக்டேஷன்ல போக கூடாதோ அந்த படம். ஆமா, அது வேற இருக்கு. பார்க்கல இன்னும் நாங்களும் போய் பார்க்கணும். நல்லா இருந்துச்சு. இவங்களோட அந்த இதெல்லாம் செமையாவே இருந்துச்சு. ஆமா, இத பார்த்துதான் இந்த இதெல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப நிறைய பேர் அங்க போறாங்க. ஆமா ஆமா, நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. அங்க பாக்குறதுக்கு நான் காலேஜ் படிக்கும் போதே
அங்க போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா அதே மரத்துல அந்த படத்துல எப்படி போட்டோ எடுத்திருக்காங்களோ அதே மாதிரியே போட்டோ எடுத்திருக்கோம் நாங்களும். ஆஹா. நாங்க ஒரு 20 பேரோ அவ்வளவு போனோம்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த தெரிஞ்சு. படம் வந்து எவ்வளவு வருஷம் இருக்கு, அந்த பாட்டு அப்ப வந்து எல்லாம் விட்டுட்டாங்க, இப்ப ஆமா. எல்லாம் வெயிட் பண்ணி. நாங்க 2013லயோ 14ல போனோம்னு நினைக்கிறேன். அப்போ போனது காலேஜ் டைம்ல இதே மாதிரிதான். இந்த சில பேர்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது வெளில ட்ரிப்பு போலான்னா வீட்டுல திட்டுவாங்க. 6 மணிக்கு தாண்டினா வரவே மாட்டாங்க. அதாவது நான் காலையில மதியானம் அப்படி சுத்துறதுக்கு மட்டும் தான் குரூப் வரும். அதுதான் 1-2 பேரு அவங்க வீட்டுல விட மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, பொய் சொல்லிட்டு கூட வர மாட்டாங்க. ஏதாவது சொல்லிட்டு வாங்கினாலும் வர அவங்க மாட்டாங்க. வீட்டுல என்ன அடி வாங்குறாங்களோ. ஆமா ஆமா. நிறைய பேர் நான் அப்படிதான் ஒரு வாட்டி ட்ரிப்பு போட்டோம். ஒருத்த கூப்பிட்டோம், வரேன்ட்டான். 6 மணிக்கு வந்துடலாமான்னு கேட்கிறான். டேய் போயிட்டு 2 நாள் தங்குறத போய் 6 மணிக்கே வரணும்னா எங்க போறது? ஆமா. அந்த மாதிரிதான். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye.